சாட்சி சொன்னேன். சாட்சி சொல்கிறப்போ நான் 12ஆம் தேதி மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் என்ன வர சொல்லியிருக்காரு, சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, உங்களுடைய டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இங்கே நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போனேன். ஆனால் ஒரு பயம்தான், என்ன சொல்லுவாரோ, மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவாரோ ஒரு பயத்துக்குன்னே தான். யார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பயப்படுவாங்க. அது மாதிரி எனக்கும் ஒரு பயம்தான், என்னன்னு சொல்லுவாங்களோ, ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்களோ, ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்படி இருந்தபோது சரி கத்தரை நம்பி ஆளுநரையாக சொல்லிட்டு கத்தரை தோத்திரம் சொல்லிக்கிட்டே போகிறேன். சரி போன உடனே போய் பார்த்தாரு, ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆனால் இந்த மகளிர்லாம் கூட இந்த காலையில் ப்ரேயர் பண்ணுறப்போ எனக்கோசமே சில பேர் எஸ்டர்லாம் ஃபோன் பண்ணாங்க. அவருக்கு போகிறவராரு இன்றைக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அவருக்கு ஜாப் பண்ணிங்க அப்படின்ட்டு அவங்களும் சில பேர் ஜாப் பண்ணாங்க. சில பிரதர்லாம் எல்லன்னு கூட பண்ணார், குமார் பண்ணுவார் சில நேரத்தில். சில பிரதர்கள் பண்ணுவாங்க, பேருக்கு தெரியல, எனக்கோசம் பண்ணுவாங்க. அந்த சகோதரர்களெல்லாம் நான் உண்மையிலேயே நன்றி கடந்த நன்றி சொல்கிறேன். இருந்தாலும் போனப்போ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறப்போ எனக்கு உள்ளக்குள்ளே ஒரு பயம்தான், என்ன சொல்லுவாங்களோ ஏதா சொல்லுவாங்கன்னு. போனப்போ ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. நம்மளுடைய ஜபத்தை கர்த்தர் உண்மையிலேயே கேட்குறேன். நான் எங்கே போனாலும் தோத்துறோம் அந்த அலுவலியாக சொல்லிக்கிட்டே தான் போவேன். ஆனால் அது போகணும், எனக்கு எல்லா இடத்துலையுமே அது சொல்கிறப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தான் இருக்கும். கர்த்தர் நான் போனோடனே ஒன்றுமே இல்லை, உனக்கு நல்லா இருக்குது, ஆனால் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மட்டும் நான் மாத்திரையில் சரி பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. காலெல்லாம் வீக்கமாக வருதான்னாரு. கால் கையெல்லாம் வீக்கம் இல்லை சார்னா. மூச்சு எதாவது வாங்குதான், என்ன எவ்வளோ நேரம் நடக்கிறேன்னாரு. ஒரு 40 நிமிஷம் நடப்பேன் சார் நான், வெரி குட்னாரு. சரி பரவாயில்ல, ப்ரெஷரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மாத்திரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வரவே வேணாம், 50 பெரம்பூர் வரவே வேணாம், நீ ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டலே மாத்திரை மருந்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நேற்று நைட்டு கொஞ்சம் ரொம்ப எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது. சில நேரத்தில் இந்த சளியெல்லாம் இருக்குது, இருமல் வருது அடிக்கடிக்கு, அப்படி தொண்டையை அடிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு 2 மணிக்கு இருந்து தூங்கவே இல்லை நான் நேற்று. ஆனால் அப்படியே ஜபம் பண்ணிக்கின்னு கர்த்தரை தோத்திரம் பண்ணிக்கணும், அப்படியே போயிட்டா கண்ணு முன்னே அப்படியே தூக்க வர, கண்ணை சொல்லிட்டு. ஆனால் தூக்க வர, அப்புறம் அப்படியே தூக்கிட்டேன். மறுநாள் காலையில் இருந்து பார்த்தா மத்தியானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நைட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி வருது சில நேரத்தில். இருந்தாலும் கர்த்தரை இதெல்லாம் பாதுகாத்து உண்மையிலே என்னை வழிநடத்தி செல்கிறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். அதே போல் இந்த சகோதரர்கள் இன்னும் 200வது நாள் சகோதரிகளுடைய மீட்டிங்குன்னு சொல்கிறாங்க. எல்லா சகோதரரும் இந்த 200வது நாளை கொண்டாடுறதுன்னா உண்மையிலே வெற்றிகரமாக அவங்க இதை கொண்டு செய்கிறாங்க. யாருமே இதில் சோர்வு பண்ணல, சோர்வு இல்லாத ஒருத்தருடைய ஜபத்து எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் 4 மணிக்கே நான் ஏந்துக்குவேன் எப்பவுமே. 4 மணிக்கு வந்து என்னடா 5 மணி ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட யாருமே ஒன்றும் ஜபம் பண்ணலையேன்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். 5 மணி வரை இந்த ஜபம் முடிகிற வரையில நான் உட்காந்து தான் இருப்பேன். பாத்ரூம் போக மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன். ஏன்னா இவங்களுடைய ஜபங்கள்லாம் நல்லாவே இருக்கும். சிலருடைய ஜபம் பண்ணுறாங்க, சில பேர் வெறும் கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறாங்க, விண்ணப்பத்தை மட்டும்தான் வைக்கிறாங்க கர்த்தர்கிட்ட. அவங்களுடைய கர்த்தரை புகையிற மாதிரி அவரை மகையை வைக்கிற மாதிரி ஒரு சங்கீதமோ ஒரு பாட்டோ ஒரு சங்கீதமோ ஒரு இது வசனமோ எதுவுமே வர்றதில்லை. அதை கொஞ்சம் நீங்கள் திருத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கர்த்தரை புகையிற மாதிரி வசனம் இருக்கணும் நீங்கள் ஜபம் பண்ணுறப்போ முதல்ல ஆரம்பத்திலேயே. அது இருந்தால் தான் நல்லது. அது எல்லா மதத்துலேயும் இருக்குது. அது அவங்க கர்த்தரை அவங்க வந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சரணம், ஒரு பாட்டு, ஒரு 2 அடி 3 அடி 2 வரணும் பாட்டிட்டு கூட நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நல்லதுன்னு உங்களை 200 கொண்டாடுறீங்க. இன்னும் மேலே வசனங்கள் இந்த மகளிர் ஜபம் தொடர்ந்து நடக்கணும். எனக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நான் 4 மணிக்கு அது உட்காந்துக்கிறேன். அதனால் கற்றுக்கிறேன். ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்ல இருக்கிறேன். ஒரு நண்பர்
வேலைக்கு கிளம்புறதுக்கோசம் காலையில் அவர் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. காரை எடுத்து கிளம்புறப்போ சரி போகிற வழியில் கொஞ்சம் தொழில் போகிறப்போ அந்த காரு வந்து பென்ஷன் ஆகி அவர் வேலைக்கு போகணும் அர்ஜென்ட்டாக நின்று போகுது. என்னடா பண்ணுறதுன்னு முழிக்கிறாரு. பாதி பக்கத்தில் அக்கத்தில் சுற்று மக்கள்லாம் பார்க்குறாரு. எந்த கடையும் இல்லை, பென்ஷன் கடை சுற்று மக்கள் பார்க்குறப்போ எதுவுமே இல்லை. ஒரு நண்பர் பைத்தியராஜ் வந்து வெளியே வர்றாரு. அவர் வந்து நேராக இங்கே வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, கார் இருக்கிற ஒரு ஸ்டெப்படி இருக்குது காரில். அந்த ஸ்டெப்படி எடுத்து போட்டிட்டு போகலாட்டு ஸ்டெப்படி எடுத்துன்னு வர்றாரு. காரை கொஞ்சம் கழட்டிட்டு வச்சுட்டார். போல்டு நெட்டெல்லாம் இந்த ஸ்டெப்படி எடுத்துன்னு வர சொல்ல பக்கத்துலேயே ஒரு காவா இருக்குது. அந்த காவால் இந்த 4 போல்டும் கால் தடுக்கி அந்த காவால் விழுந்துச்சு. எப்படி ஓடுறாரு, மூச்சுனுக்கிறாரு. என்னடா பண்ணுறது, 4 போல்டும் காவால் விழுந்து போச்சா, எப்படி கையை விட்டு எடுக்கிறது, என்ன பண்ணுறது? இந்த பைத்தியக்காரத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரா, இவனை பார்த்தா பைத்தியம் பஸ் இருக்கிறான், இவனை விட்டு நம்ம எடுத்துடலாம், பைத்தியம் இவனுக்கு மென்டல் மாறிக்கிறான். இவர் யோசனை பண்ணுறாரு. அப்புறம் அவன் நேராக இங்கே வரான். என்னங்க என்ன ஆச்சுன்னா, பஞ்சர் ஆகிடுச்சிங்க அப்படின்னு. பஞ்சர் ஆகிடுச்சா, சரி. அந்த 3 டயரில் இருக்குதுல்ல போல்டெல்லாம் கைட்டு, 3 டயரில் இருக்கிற போல்டு நைட்டு இந்த வீடு இந்த ஸ்டெப்னிக்கு போடு. இந்த 3 போல்டை கைட்டு இந்த ஸ்டெப்னிக்கு போட்டு ஓட்டின்னு போயிட்டு எங்கன்னா பேர் பார்ட்ஸ் கடையில் தான் வாங்கி 4த்தையும் போட்டு ஓட்டின்னு என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கணும். அப்போ சொல்கிறான் இவன், உள்ளங்கிறவங்க அத்தனை பேருமே பைத்தியக்காரர் கிடையாது, வெளியில் சுற்றி நிற்கிற அத்தனை பேர் அறிவாளியும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். இவன் கேட்டவொடனே என்னடா இது, இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது நம்மளுக்கும் பார்த்து. அப்போ தான் நீ அது யோவான் 7 அந்த அதிகாரத்தை பார்த்துருவேன். 7 24வது பக்கத்தில் அந்த 24வது அதிகாரத்தில் இருக்குது. தோற்றத்தை வச்சு யாரையும் நீதியை வழங்க முடியாது. தோற்றத்தை வச்சு அதில் இருக்குது. நீதியை வச்சு நீ தீர்ப்பு வழங்கு, நீதியின் பிடாத தீர்ப்பு வழங்கு அப்படின்னு இருக்குது. கஷ்டருக்கு நான் இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, யாரும் தோற்றத்தை வச்சு மதிப்பு போடக்கூடாது எந்த இதுக்கும். அதனால் நான் சின்ன கருத்தை தான் சமாளிக்க சொன்னேன். நன்றி. அது ஏன்னா அதை புக்கில் சில புக்குகளை படிப்பேன். அப்போ இந்த கிறிஸ்துவ வச்சு சில எதிர்கோயம் கருத்துக்களாக இருக்கா படிப்பேன். அதனால் சொன்னதுக்காக சொல்கிறேன். கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றியை சொல்கிறேன்.